தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாஜகவுக்கு 5 தொகுதிகள் ஒப்பந்தம் கையெழுத்தானது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2004ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. 1999ஆம் ஆண்டு கார்கில் போர். அந்த போரின் போது நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணியில் திமுக, பாமக, மதிமுக ஆகியவை இடம்பெற்று வெற்றி பெற்றன. ஆனால் பாஜக ஆட்சி அமைத்த பின்பு 4 ஆண்டுகள் கழித்து இந்தியா முழுவதும் செல்வாக்கிழந்தது. 2004ஆம் ஆண்டு நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் பாஜக தோல்வி உறுதி செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் கடந்த 4.5 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த திமுக, பாஜக கூட்டணியில் இருந்த திமுக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறின. மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தன. 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையில் திமுக, மதிமுக ஆகிய கட்சிகள் இடம்பெற்று போட்டியிட்டு வெற்றி பெற்றன. பாஜக நடுக்காட்டில் விடப்பட்டது. 2004ஆம் ஆண்டு அதிமுக கூட்டணியில் பாஜக இணைந்தது. பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தது. அதிமுக சார்பில் முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா இருந்தார். ஆனால் 98ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துதான் பாஜக ஆட்சி பிடித்தது. 99ஆம் ஆண்டு பாஜக ஆட்சியை கவிழ்த்ததே ஜெயலலிதா தான். ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு பாஜக திமுகவோடு கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்தது. ஆனால் 2004ஆம் ஆண்டு திமுக தேர்தலின் பொழுது காலை வாரிவிட்டது. வேறு வழி இல்லாமல் பாஜக தன்னை எதிர்த்து வாக்களித்து தன்னுடைய ஆட்சியை கவிழ்த்த செல்வி ஜெயலலிதாவிடமே 2004ஆம் ஆண்டு கூட்டணி அமைத்தது. செல்வி ஜெயலலிதா பாஜகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கினார். மொத்தம் 40 தொகுதிகளில் 5 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டது. 35 தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டது. 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக, பாஜக கூட்டணி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. திமுக கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியை பிடித்தது. மன்மோகன் சிங் முதல் முறையாக பிரதமராக பதவியேற்றார். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. மொத்தம் 40 தொகுதிகளிலும் அதிமுக, பாஜக கூட்டணி மண்ணை கவ்வியது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்.